കട്ടിയെന്ന് പറയുന്നത് മനസ്സിലായോ? Get up to 10% instant cashback offer on Vivo V30e. Pre-book now. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th to May 31st. கோலங்கள் நடக்கும்போதெல்லாம் இந்த பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போவோம்ல, ஏதாவது கல்ச்சரல்ஸ் கூப்பிடுவாங்க, அப்போ க்ரௌடு செம்ம க்ரௌடு இருக்கும். எப்போ எவன் பிளேடு வச்சு கீரவான்னு தெரியும். கோலங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களையும் சரி நளினி அம்மாவையும் சரி திட்டிகிட்டே இருப்பாங்க. திட்டுனா திட்டு அப்படி நடந்திருக்கு. அது நானும் அம்மாவும் சேர்ந்து போனாக்க அவ்வளோதான். கோவிலுக்கு போனால் கூட திட்டுவாங்க. கெட்ட வார்த்தைங்கிறது ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சுல்ல ஓடிடினால. அந்த வார்த்தைலாம் நான் நிறைய பேர் திட்டிருக்காங்க. தம் அடிச்சுட்டு பேசிகிட்டு இருப்பேன், அரைவேன், மறுபடியும் தம் அடிப்பேன், மறுபடியும் அரைவேன், அதுக்கப்புறம் பேசுவேன். இது வந்து ஒரு 19 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட்டு. இதை அவர் ஆரம்பிக்கும் போது மணி 8:30. அவ்வளோ பெரிய சீன் கொடுத்துட்டாரு. தேவயானி மேடமுக்கு டைலாக் கிடையாது. அப்பாவுக்கு வந்து இந்த மோகமல் படத்தை காட்ட முடியும், ஏன்னா ஃபர்ஸ்ட் கடியிலே வந்து அப்பா வந்து ஸ்டார் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்க வந்திருக்காரு. அது ஒரு ஃபீலிங் இருக்கா? மறைவுக்கு வந்து நான் உடஞ்சது வந்து நேஷ்னல் அவார்டு அனௌன்ஸ் பண்ண அன்றைக்கி தான் நான் உடஞ்சி அழுதேன். அப்பாவோட டெத்துக்கு நான் போகும்போது கூட நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். அவார்டு அனௌன்ஸ் பண்ணுற அன்றைக்கி தான் என் அப்பாவை மிஸ் பண்ணேன். ஆனால் வந்து இப்போ அபிஷேக் சங்கர் அப்படின்னா மோகமல், கோலங்கள், அப்புறம் துப்பறி கோலன், இந்த ஒரு 4-5 ஐடென்டிட்டி வச்சு வர்றவங்க எல்லாருமே வந்து ஒரு 4-5 படங்களை வச்சு உங்களை கேட்டுறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது சார். இப்போ சீரியலில் பார்த்தீங்கன்னா திடீர்னு டாக்ஸிக் ஹஸ்பண்டாக பண்ணுவீங்க, திடீர்னு ரொம்ப பவ்யமான ஒரு ஹஸ்பண்டாக பண்ணுவீங்க, திடீர்னு அப்பாவாக நடிப்பீங்க. ஒரு இமேஜை மெயின்டைன் பண்ணாமே போயிட்டீங்களோ? இப்போ ஏன்னா சீரியல் நடிக்கும்போது ஒரு இமேஜ் வந்து ஹீரோனா ஹீரோ, லாஸ்ட் டைம் ஹீரோவாக பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்கள் அந்த டயத்துலேயே வந்து மாறி 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 ரோல் பண்ணும்போது அந்த இமேஜை மெயின்டைன் பண்ணாதது ஒரு குறையாகவே இருந்திருக்கோம்? இல்லை, அது நான் ஒத்துக்கவே மாட்டேன். அது இப்போ டெலிவிஷனில் இருக்கிறவங்க வந்து எல்லாம் வந்து 1 சீரியல் 2 சீரியல் வண்டர்ஸ் இப்போ இருக்கிற டெலிவிஷன். ஏன்னா இங்கே பண்ணிங்கன்னா அங்கே பண்ண முடியாது, இதே இதில் ஒன்று தான் பண்ண முடியும், இதெல்லாம் இருக்குது. நாங்கள் அப்போ பண்ணுற நேரத்தில் அப்படியும் கிடையாது. நீங்கள் விஜய் டிவியில் பண்ணலாம், ராஜ் டிவியில் பண்ணலாம், சன் டிவியில் பண்ணலாம், ஜெயா டிவியில் பண்ணலாம், எல்லாத்துலேயும் 2 பண்ணலாம், 3 பண்ணலாம், 4 பண்ணலாம். அப்போ ஏகப்பட்ட டிவியில் வர சீரியல்ஸ் ஓடிட்டு இருக்கோம். சீரியல்ஸ் மட்டும்தான் அங்கே. ஆமாம். அப்போது நான் வந்து ஒரு அமிதாப் சார், நானா பாட்டேக்கர் சார், சஞ்சீவ் குமார்னு ஒரு ஆர்டிஸ்டோட பயங்கர ரசிகன். அஃப்கோர்ஸ் ரஜினி சார் அஃப்கோர்ஸ். பட் சஞ்சீவ் குமார் சார்லாம் பார்த்தீங்கன்னாக்க கேரக்டர்ஸாக தான் மூவ் பண்ணுவார். அவர் ஒரு படத்தில் அமிதாப் பச்சனுக்கு அப்பாவும் நடிச்சிருப்பார், இன்னொன்று படத்தில் அமிதாப் பச்சனுக்கு தம்பியாக நடிச்சிருப்பார். இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கும். இதை வந்து இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியை வந்து ஒரு நாள் சேத்தன் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். சேத்தனோட ஒய்ஃப் தேவதர்ஷினி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான், அபி நீ என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னா, என்னாச்சு தேவி அப்படின்னாக்கா, இல்லை நீ வந்து மத்தியான ஸ்லாட்டில் வந்து சேத்தனுக்கு அப்பாவாக நடிக்கிற, அப்புறம் ஈவினிங்கில் வந்து தேவயானிக்கு ஹஸ்பண்டாக நடிக்கிற, நைட்டில் குஷ்புவோட லவ்வராக நடிக்கிற, என்னடா அது பண்ணிகிட்ருக்கேனாக்கா, நான் சொன்னேன் இந்த வித்தியாசம் தெரியுதில்லை, அதை நான் என்ஜாய் பண்ணுறேன். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு சேலஞ்சை தானே, அந்த கேரக்டர் நான் கரெக்டாக, நீ சேத்தனோட அப்பா தானே சொல்கிற, அப்போ அந்த அப்பாங்கிற கேரக்டர் நான் சரியாக பண்ணியிருக்கேன்ல, இது ஹஸ்பண்ட் தானே சொல்ல, அந்த கேரக்டர் சரியாக பண்ணுறேன். அந்த கிராஃப் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தேவை. ஒரே மாதிரி ஸ்லாட்டடாக இல்லை அப்படிங்கிறது வந்து பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இப்போ நான் வந்து ஹீரோவாக பண்ணுவேன் அப்படின்னாக்க அதுக்கான கதாபாத்திரங்கள், இந்த கதையை இப்போது பார்க்கிங்கில் எம்எஸ் பாஸ்கர் ஹீரோவா, ஹரிஷ் கல்யாண் ஹீரோவான்னு கேட்டிங்கனாக்க என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எம்எஸ் பாஸ்கர் தான் ஹீரோ. அந்த மாதிரி கதைக்கு அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் வரும்போது அந்த சம்பவம் நடக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஸ்லாட்டடாக இருந்தாக்க அது பிரச்சனை. அதை எல்லா நேரத்துலையும் பிரேக் பண்ணுவார் கமல் சார். கமல் சார்னா இந்த படம் தான் பண்ணுவாருன்னா இல்லை, ரஜினி சாருக்கு அப்படி ஒரு கிராஃப் இருக்குல்ல. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு கேரக்டராக பண்ணும்போது அந்த கேரக்டர் வந்து முழுமையாக பண்ணுறதுங்கிறது வந்து நல்லது. நான் அதை வருத்தப்படவே இல்லை. ஸ்லாட்டட் ஆகலைங்கிறது நான் வருத்தப்படவே இல்லை. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப நல்லவனாக இருப்பேன், ரொம்ப கெட்டவனாக இருப்பேன், நிறைய கிரே ஷேட்ஸ் உள்ள ரோல்ஸ் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் என்னோடய க்ரோயிங் ஆஸ் அன் ஆக்டர், தட் ஹெல்ப்ஸ் மீ ஆஸ் அன் ஆக்டர். இன்றைக்கி நான் போய் ஆக்டிங் கிளாஸஸ் எடுக்கும்போது எனக்கு அதெல்லாம் பெரிய அளவில் எனக்கு அது சொல்கிறதுக்கு எனக்கு பசங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. அது வந்து ஸ்லாட்டட் இல்லைங்கிறது சந்தோஷப்படுற விஷயம். ஸோ உங்கள் நடிப்பு எந்த அளவுக்கு மக்களை பாதிச்சிருக்கு அப்படின்னா, கோலங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களையும் சரி நளினி அம்மாவையும் சரி திட்டிகிட்டே இருப்பாங்க. இந்த பையன் வட்டான் போகிற, இந்த பையன் வட்டான் போகிற, குடும்பத்துலேயே வரான் பாரு அப்படின்னு திட்டிகிட்டே எல்லாரும் உண்மை நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்திலலாம் வந்து உண்மையாக கேரக்டர் அதுதான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ நிறைய சீரியலில் வந்தாலும் கோலங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு ஆடியன்ஸ் செட்டப் ஆடியன்ஸ் இருந்தாங்க. ஏன்னா 7 வருஷம் போன சீரியல் அது. அந்த மாதிரி நிஜ லைஃப்லேயே வந்து உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா? நிறைய நடந்திருக்கு.
இப்போது நானும் அம்மாவும் நளினி அம்மாவும் ஒரு ஃபங்க்ஷனில் சந்திக்கும் போது கூட நாங்கள் பையன் அம்மா மாதிரி தான் இருப்போம். மகனே மகனேன்னு தான் கூப்பிடுவாங்க. வெளியில் வந்துட்டாங்க 2 பேரும், ஐயோ அப்படின்றாங்க. டேய் நாங்கள் 2 பேரும் அப்படி கிடையாதுங்கிறது சொல்ல முடியும். கோலங்கள் நடக்கும்போது நிறைய நடந்திருக்கு. கோலங்கள் நடக்கும்போதெல்லாம் இந்த பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போவோம்ல, கோவில் திருவிழா கூப்பிடுவாங்க, ஏதாவது கல்ச்சரல்ஸ் கூப்பிடுவாங்க. அப்போ க்ரௌடு செம்ம க்ரௌடு இருக்கும். எப்போ எவன் பிளேடு வச்சு கீறுவான்னு தெரியாது. அப்படி கீறிங்களா? ஆமாம், எனக்கு தெரியவே தெரியாது. க்ரௌடில் போயிட்டே இருக்கேன். என் கூட ஒரு நண்பர் எப்போவுமே இருப்பார். அவன் வந்து தள்ளிகிட்டே ஒருத்த வந்து பயங்கரமாக அதுக்கு முன்னாடியே பேசிகிட்டு இருந்தான். சார் இது சார் ஒவ்வொரு சீன் ஒவ்வொரு ஷார்ட் சொல்லிட்டு இருந்தான். சரி ஓகேடா அப்படின்னு சொல்லி கடைசியில் பார்த்தா கை கொடுக்கும்போது பிளேடு வச்சுருந்தா கீழ்ட்டான். அவன் தான் கீறினாங்கிறது எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்டு பார்த்துட்டான். அதை அப்புறம் அங்கே ஒரு தகரம்னு நினச்சாச்சு. என்னென்னா என் வண்டியில் நிறைய கோடு விழுந்திருக்கு. வெளியில் போகும்போது இப்போது கெட்ட வார்த்தைங்கிறது ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சுல்ல ஓடிடினால். அந்த வார்த்தையிலாம் நான் நிறைய பேர் திட்டியிருக்காங்க. ஸோ மெட்ராஸ் பாஷையில் ஒத்த வார்த்தையிலலாம் திட்டியிருக்காங்க. அதெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் வந்து நான் ரொம்ப பெருமையாக எடுத்துக்கிறேன். அந்த கேரக்டரைசேஷன் வந்து அவ்வளோ ரீச் ஆகிருக்கு அப்படின்னு. வெளியில் போனால் எப்போவும் சார் நீங்கள் பாஸ்கர் தானேன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கரெக்டான ஒரு வேலை செஞ்சதுனால தான் அந்த பதிவு. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். நிறைய நடந்திருக்கு. திட்டுனா திட்டு அப்படி நடந்திருக்கு. அது நானும் அம்மாவும் சேர்ந்து போனாக்க அவ்வளோதான். கோவிலுக்கு போனால் கூட திட்டுவாங்க. நாங்கள் கோவிலுக்குன்னு அடிக்கடி போயிட்டு இருந்தோம். அப்போலாம் திட்டுவாங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் வந்து தேவயானி மேடம். தேவயானி மேடமோட பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாருமே. ஆமாம், அபி இப்போ நாங்கள் இது பண்ணோம்ல புது புது அர்த்தங்கள், அதில் அப்படியே ஆப்போசிட் கேரக்டர். பயங்கர லவர் பாய் நான் அதில். ஸோ அவங்களுக்கு அப்போ அதை ரசிக்கிறாங்க. ஸோ ஆடியன்ஸ் அப்படி தான். பட்டு நிறைய அசிங்கமாக கேள்வி திட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நான் ரசிச்சிருக்கேன். சார் லாஸ்ட் டைம் வந்து தேவயானி மேம் இன்ட்ரி எடுக்கும்போது சொல்லியிருந்தாங்க, அங்கே வந்து கோலங்கள் செட்டில் வந்து எல்லோரும் மாற்றி போட்டி நடிப்போம். அந்த செட்டே வந்து ஒரு ரொம்ப பரபரப்பாக இருக்கும். டேரக்டர் சார்லாம் கத்த ஆரம்பிச்சானா அப்படி கத்துவார். இப்போ தான் எதிர்ச்சியில் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறப்போ ஆனால் அப்படி கத்துவார் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே நடக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்போ இருக்குன்னா 7 years ஜேர்னி வந்து அதில் ஏதாவது முக்கியமான மூமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்ல முடியுமா சார்? முக்கியமான மூமெண்ட்ஸு அதில் 2 குழந்தையே பெற்றுட்டாங்க தேவயானி மேம் கிட்டத்தட்ட அந்த சீரியல்லையே. ஆமாம்மா, நான் எனக்கு ஒரு பையன் பிறந்துச்சு. ஓகே அதே டைம் தான் முக்கியமாக. அதாவது ஆரம்பத்தில் கோலங்களோட ப்ராசஸ்ஸே எப்படி இருக்குனாக்கா நிறைய சிங்கிள் ஷாட்ஸ் போவார். திருச்செல்வன் சார் வந்து நிறைய சிங்கிள் ஷாட்ஸ் போவார். அந்த சிங்கிள் அப்போது ப்ராம்ப்டிங்லாம் கிடையாது. நான் ப்ராம்ப்டிங் வாங்க மாட்டேன். ஸோ 15 பக்கம் 20 பக்கம் சீன்லாம் இருக்கும். கொடுத்துருவார். கொடுத்த அப்புறம் நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்கன்னு சொன்னாக்கா நான் கேமராமேன்ட்ட சொல்லுவேன். தோளில் விஜய் ஃபிலிப்னு கேமரா வந்து தோளில் கேமரா வச்சுப்பான். எங்கெங்கே போகிறோனோ அது அப்படியே வந்துட்டு சிங்கிள் ஷாட்ஸாக போவாங்க. அது அப்போ அந்த ட்ரெண்ட் இருந்துச்சு. ஸோ அப்படி ஃபாலோ அப்பில் தான் பண்ணுவோம். இப்போ இந்த ரிஹர்சல்ஸ் பண்ணும்போது அதில் ஒரு பர்டிகுலர் சீன் வந்து நான் பொதுவாக தம் அடிக்க மாட்டேன். அந்த சீனில் வந்து தம் அடிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸு. நம்ம நெட்ரிக்கனில் ரஜினி சாரும் லக்ஷ்மி மேடமும் ஒரு சீன் பண்ணிருப்பாங்க. தம்மை வச்சு பேசிக்கிட்டு ஒரு விஷயத்தை கேட்பார்ல, அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ். ஸோ நான் பெட்டில் படுத்துட்டு இருப்பேன். தேவயானி மேடம் வருவாங்க. அவங்க சம்பளம் வந்து தெரியாமல் அவங்க அம்மா கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நான் விசாரிப்பேன். ஃபுல்லாக அதே ஸ்டைல் தான். தம் அடிச்சுட்டு பேசிகிட்டு இருப்பேன், அரைவேன், மறுபடியும் தம் அடிப்பேன், மறுபடியும் அரைவேன், அதுக்கப்புறம் பேசுவேன். இது வந்து ஒரு 19 minutes சிங்கிள் ஷாட். இது 19 நிமிஷம் சிங்கிள் ஷாட்டு. இதை அவர் ஆரம்பிக்கும் போது மணி 8:30. அவ்வளோ பெரிய சீன் கொடுத்துட்டாரு. தேவயானி மேடமுக்கு டைலாக் கிடையாது, ஒன்லி பர்ஃபார்மன்ஸ் தான். அது 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 ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கான், இன்னொருத்தர் பர்ஃபார்ம் பண்ணுங்கிறது அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டால் தான் பண்ண முடியும். அந்த 19 minutes வந்து 1 shot 1 take போனோம். இப்போ அது வந்து இப்போ பார்க்கும்போது எனக்கு தோணுது, நல்லா தான் பண்ணிருக்கேன் அப்படின்னு தோணுது. ஆனால் அவன் மேடம் சொன்ன மாதிரி எல்லோரும் அந்த போட்டியிலே இருப்பேன். ஒரு பக்கம் என் ஃபேமிலிக்குள்ளே வந்து நளினிமா, சுதாகர் சார், அப்புறம் என் சிஸ்டர் பிரீத்தி நடிச்சிருப்பாங்க, சஞ்சீவோட ஒய்ஃப் பிரீத்தி நடிச்சிருப்பாங்க, ஸ்ரீமனோட பிரதர் நடிச்சிருப்பான். அதான் எங்கள் ஃபேமிலி. அங்கே பார்த்தீங்கன்னா தேவயானி மேடம், சத்யபிரியா அம்மா, மஞ்சரி, தீபா வெங்கட் எல்லாமே. அதுக்கப்புறம் திருச்செல்வன் சார். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் கேட்டேன். அதுவும் நான் அப்போல்லாம் வந்து ரொம்ப மண்டை சூடாக இருந்தேன். நான்லாம் வந்து ரொம்ப கோபக்காரன்னு பேசுவாங்க. அது எனக்கே தெரியாது ஏன் பேசுகிறாங்க. அம்மாலாம் வந்து நீ கோவப்படாதே மகனே, கோவப்படாதேம்பாங்க. நான் கோபமே படலை. சொல்ல எனக்கு இன்னும் கோவம் வரும். ஸோ நான் செட்டுக்குள்ளே போனாலே ஐயோ வந்துட்டானேங்கிற மாதிரி ஒன்று இருக்கும்.
ஏன்னா நான் அந்த மூடிலே தான் இருப்பேன், அந்த ஒர்க் ஃபோக்கஸ்லேயே தான் இருப்பேன். சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் ஆக்டராக நான் அப்போ இல்லை. ஸோ அந்த மூடு அப்படின்னாக்க அந்த மூடிலேயே போயிட்டுருப்பேன். அதனால் பரபரப்பாக இருக்கும். அண்ட் திருச்செல்வன் சாரோட பெரிய ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, அவர் ஆர்டிஸ்ட்டுக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருவார். இப்போது மேடம் சொல்கிறாங்க அவர் கத்திட்டு இருந்தார் அப்படின்னு, நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போது நான் தான் கத்திட்டுருப்பேன். அவர் பாவம் கத்தவே மாட்டார், நல்ல மனுஷன். ஓகே. ஸோ என்னோட காம்பினேஷனில் திருச்செல்வன் சார் கத்தி நான் கேட்டதே இல்லை. அதனால் தெரியல எனக்கு. பட் எங்களுக்குள்ளே ரொம்ப ஒரு செம போட்டி இருக்கும். எனக்கும் தேவயானி மேடம், நான் இது என்ன பண்ணுறேன், இது என்ன பண்ணுறேன். அதே மாதிரி எனக்கும் சுதாகர் சாரோட கிராஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஃபாதருங்கிற ஒரு டிப்பிக்கல் ஃபாதர். அதே மாதிரி தான் நடந்துச்சு. பாருங்கள், நான் அப்பா பற்றி பேசும்போது சொன்னேன்ல, கோலங்கள் சீரியலில் வந்து ஒரு சீக்வன்ஸ், பாவமான அப்பாவாக இருப்பார். பாவமான அப்பாவாக இருப்பார். கோலங்கள் சீரியலில் ஒரு சீக்வன்ஸ் வருது. அந்த ஷூட்டிங் நடக்கிறது வந்து சுதாகர் சார் இறந்துடுறாரு. நான் ஃபுல்லாக ஈரமாக தான் இருக்கேன். அன்றைக்கி ஃபுல் டே நான் சொன்னேன், நான் ஃபுல்லாக ஈரமாக தான் இருப்பேன். நான் வந்து எனக்கு ஜலதோஷம் வந்துடும், ஜுரம் வந்துடும், அதெல்லாம் கிடையாது. நான் அந்த மூட்லேயே இருப்பேன், யாரும் பக்கத்தில் வராதுங்க. அந்த சீன் ஷூட் பண்ணுற அன்றைக்கி எங்கள் அப்பாவோட 3rd டெத் ஆனிவர்சரி, அதே January 4th அன்றைக்கி எடுக்கிறாங்க. ஸோ இந்த கனெக்ட் இருக்குல்ல. ஸோ நான் அன்றைக்கி வந்து என் அப்பாவுக்கு காரியம் பண்ணுற மாதிரியே ஒரு மூடில் இருந்தேன். நான் அர்ச்சனை பூக்கள்னு ஒரு சீரியல் பண்ணும்போது வடிவுக்கரசி அம்மா வந்து அதில் ஒரு போர்ஷனில் வந்து நான் மென்டலி சேலஞ்ச் ஆகிடுவேன், வெஜிடபிள் மாதிரி ஆகிடுவேன். நான் காலையில் செட்டில் போகும்போது அப்படியே ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துருவேன். வடிவுக்கரசி அம்மா வந்துட்டானா, என் மகன் வந்துட்டானா, அந்த மூட்லேயே இருப்பானா, ஐயோ ஐயோ பேசவே முடியாதும்பாங்க. ஸோ அந்த இன்டென்சிட்டியோடு இருந்துகிட்டு இருந்த காலகட்டங்கள்லாம் இருக்குது. இப்போ இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஷார்ட்டில் இருக்குது. ஆஃப் ஷாட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மெலோ ஆகிட்டேன். பட் அது தேவைப்படுது, இல்லைனா மென்டல் ஆகிடுவோம். இப்போ ரன்பீர் கபூர்லாம் அனிமலில் பண்ணதெல்லாம் வந்து ஐ திங்க் ஒரு 3 to 6 months he would have taken time to come out of that. சார், இப்போது நீங்கள் இந்த சொன்னீங்க, எனக்கு வந்து மைண்ட் செட் வந்து கோமாவே வச்சுப்பேன் அப்படின்னு. கோமா வச்சு ஐ மீன் வந்து நடிப்புக்காக வந்து அந்த சீனுக்கான மூடில் இருப்பேன். கோபம்னு இல்லை, சீனுக்கான மூடு. ஏன்னா முக்கால்வாசி நேரம் கோலங்களில் சீன்ஸ் அப்படி தான் இருக்கும். பட் நீங்கள் அட் அ டைமில் ஒரு 4 சீரியல் பண்ணும்போது, இப்போது நான் சொன்ன மாதிரி நீங்கள் வேறு டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுவீங்க. எப்படி அது மாறி 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 பண்ணும்போது மைண்டாகவே எப்படி ப்ரிப்பேர் ஆகுவீங்க? அங்கே தான் எனக்கு தியேட்டர் உதவி பண்ணிச்சு. ஏன்னா ஹிந்தி நாடகம் பண்ணுவேன், தமிழ் நாடகம் பண்ணுவேன், இங்கிலீஷ் நாடகம் பண்ணுவேன். அந்த செட்டுக்கு போகும்போது இந்த கார் ட்ராவல் இருக்குல்ல, அதில் என்னோடய ப்ரிப்பரேஷன் நடக்கும். என்னோடய காஸ்டியூம்லையும் நான் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பேன். இந்த கேரக்டருக்கு இந்த மாதிரி காஸ்டியூம் இருக்கும், இந்த கேரக்டர் இந்த மாதிரி காஸ்டியூம் இருக்கும், அப்படிங்கிற சின்ன சின்ன ஐட்டங்கள்லாம் அதுக்குள்ளே வச்சுருப்பேன். அதனால தான் எல்லாமே பேசப்படுது. அந்த நேரத்தில் நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸும் அப்படி என்ன பார்த்துக்கிட்டாங்க. கணேஷ்னு ஒருத்தர் பண்ணார் செல்வங்கள், பத்ரி பண்ண ஆடுகிறான் கண்ணன், திருச்செல்வன் சார் இது, குங்குமம் வந்து சுந்தர் கே விஜயன். ஸோ அந்த ஸ்பேஸ் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்குல்ல, அது எல்லாமே எனக்கு கொடுத்தாங்க. பட் பர்சனலாக என்கிட்ட ஒரு சில நாள் 2 ஷூட்டிங் போயிட்டு வந்தேனாக்க வீட்டில் நான் போகும்போதே என் ஒய்ஃப் வந்து இன்றைக்கி இந்த செட்லேருந்து வரியான்னு கேட்பாங்க. என்னடா அதை நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோமோன்னு தோண ஆரம்பிக்கும். அது பை டிஃபால்ட் அது நடந்துடும். நீ வந்து இன்றைக்கி பத்ரியோட ஒர்க் பண்ணிட்டு வரியா அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்பேன். இல்லை ரொம்ப கோபமாக வரியா அப்படிம்பாங்க. ஸோ அது நடக்கும். இப்போ பத்ரிலாம் வந்து ஃப்ரெண்டு, பட் எனக்கும் பத்ரிக்கும் நிறைய சண்டை நடக்கும். ஏன்னா எனக்கு அப்பப்போ தோணும், பத்ரி வந்து சேத்தனுக்கு ரொம்ப ஃபேவரட்டிசம் பண்ணுறான் அப்படின்லாம் தோணும். பட் அது நாங்கள் எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸு. பட் சீன் வரும்போது வெறித்தனமான ரைட்டர், அவன் நல்ல ரைட்டர், பத்ரி நல்ல ரைட்டர். ஸோ எனக்கு நல்ல நல்ல சீன்ஸு கொடுப்பான். அது சரியில்லைனாக்கா நான் கற்றுவேன், திட்டுவேன். ஸோ அது கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ வீட்டில் சொல்லுவாங்க, நீ இன்றைக்கி இந்த செட்லேருந்து வர, நீ இன்றைக்கி அந்த செட்லேருந்து வர அப்படிம்பாங்க. ஸோ அது நடக்கும். பட் மென்டலி ப்ரிப்பரேஷன் வந்து அந்த நேரத்தில் ட்ரெயின்லாம் ஆயிருக்கு, பிரெயின் ட்ரெயின் நிறைய நடந்திருக்கு. அது இப்போல்லாம் வந்து அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன். சார், உங்கள் கேங்கே வந்து ஒரு பயங்கரமான கேங்காக இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் 90ஸ்லேருந்து 99லேருந்து நீங்கள் நடிக்க ஆரம்பிச்சிங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சேத்தன் சார், போஸ் வெங்கட் சார், திருமுருகன் சார், திருச்செல்வம் சார், இந்த மாதிரி ஒரு எங்களுக்கு நாங்கள் பார்க்கும்போது மாறி மாறி நீங்கள் தான் வந்துட்டு இருப்பீங்க. ஒரு டிவிலையும் ஆன் பண்ணாலே சேத்தன் சார் வருவார், நீங்கள் வருவீங்க, போஸ் வெங்கட் சார் வருவார். நீங்கள் ஒரே கேங்காக இருக்கும்போது எங்கேயாவது வெளியே போவீங்களா, இல்லை அட்லீஸ்ட் ஏதாவது செலிப்ரேஷன் பண்ணுவீங்களா? என்னோட இன்னி தேதி வரைக்கும் எனக்கு இருக்கிற கேங் வந்து சேத்தன், சாய்ராம், நான், பத்ரி, நாங்கள் 4 பேர் தான். சமீபத்தில் நான், சேத்தனும், சாய்ராமும்
மைசூர் கூட ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தோம். தில் சாத்தா ஹை டைப்ஸில் வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம். மற்றபடி குரூப்புங்கிறது இல்லை. நான் அதான் சொன்னேன், பொதுவாக போக மாட்டேன். போனாக்க இந்த ஸ்பேஸ்க்குள்ளே தான். பட் அந்த நேரத்தில் நிறைய ஷோஸ்க்கு போகும். அப்போல்லாம் வந்து சாட்டர்டே சண்டே ஷோஸ் இருக்கும். ஸோ சேனல் 18 ஒரு குரூப் சுரேஸ்வரன் வச்சுருந்தார். அப்போ நிறைய ஷோஸுக்கு போகும். அந்த ஷோஸ் வந்து ஃபன்னாக இருக்கும். ஷூட்டிங் ஃப்ரைடே முடியும். ஃப்ரைடே நைட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் எக்மோரில் இருப்போம், இல்லை சென்ட்ரலில் இருப்போம். சாட்டர்டே ட்ராவல், சாட்டர்டே ஷோ, சாட்டர்டே நைட்டு அடுத்த ஊருக்கு ஷோ, சண்டே ஷோ முடிச்சுட்டு மண்டே மறுபடியும் ஷூட்டிங். இந்த மாதிரி காலகட்டங்கள் அதெல்லாம் பயங்கர ஃபன். பட்டு வேறு எந்த மாதிரி சிலுமிஷங்கள்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல. சிலுமிஷங்கள் சேட்டைகள் அப்படி சொன்னேன். சேட்டைகள் இது நடந்துட்டு தானே இருக்கும். அதாவது சரக்கு போட்டு ஒரு சில பேரை பார்த்துக்கிறதே ஒரு சேட்டை தானே. ஓகே ஓகே, அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் நடக்கலைன்னா எப்படி நட்பு நண்பர்கள்லாம் அதெல்லாம் நிறைய நடக்கும். அது வெளியூர்லாம் போவோம். நாங்கள் ஒரு 45 days அமெரிக்கா போனோம். ஒரு சூப்பர் டூர். மோஸ்ட் ஆஃப் தி சேத்தன் தேவி இருந்தாங்க, வேணு அரவிந்த் சார் அவர் ஒய்ஃபு, தீபா வெங்கட் இருந்தாங்க, கமலேஷ் அவன் ஒய்ஃபு, வேறு யார் இருந்தாங்க, பூஜா இருந்தாங்க, உமா பத்மநாபன், பிரேம் சாய், நான். ஸோ நாங்கள் ஒரு 10-12 பேர். ஸ்ரீராம் அண்ட் ஸ்ரீலேகா சிங்கர்ஸ், அவங்க 2 பேர், எம்ஜே ஸ்ரீராம். ஸோ அது செம்ம டூர். அது ஒரு 12 பேர் வந்து யூஎஸ் ஃபுல்லாக ஃப்ரைடே சாட்டர்டே ஷோஸு, மீதி மண்டே டு தேர்ஸ்டே வெட்டியாக தான் இருப்போம். அங்கங்கே சுற்றுறது போகிறது வருது. வி ஹேட் ஃபன் டைம். இப்போவும் கனெக்டடாக இருக்கும் அப்படின்னாக்க ஒவ்வொரு ஃபோன் கால் ஏதாவது அப்படின்னாக்க ஒரு சேத்தனோ ஒரு சாய்ராமோ ஒரு பத்ரியோ வில் பி தேர். ஐ எம் ஸ்டில் வெரி கனெக்டட். அவங்களும் வி ஆர் ஆல் வெரி கனெக்டட் ஈவன் டுடே. இப்போ சமீபத்தில் மீனா செட்டில் வந்து நிறைய பேரோட ஸ்டார்டட் இன்ட்ராக்டிங். ஆனால் சீரியல் என்னென்னா, சீரியல் நடக்கும்போது ஃபேமிலியாக இருப்போம். சீரியல்கள் முடிஞ்ச பிறகு எல்லாருமே அதே ரயில் பயணங்கள் மாதிரி தான், அப்படி 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 போயிடுவாங்க. எங்கேயாவது பார்க்கும்போது எப்படா இருக்குன்னு தவிர ரெகுலர் டச்சில் இருக்கிறதுங்கிறது நடக்கவே நடக்காது. அந்த டைமில் ஃபேமிலி எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க? ஏன்னா அடுத்தடுத்த ஸ்கெடியூல் போய்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. சீரியலுங்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் 30 நாள் வேலை பார்த்தாங்க, 45 நாள் வேலை பார்ப்போம். 40 நாள் வேலை பார்த்தாங்க. உங்களுக்கு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண டைம்லாம் இல்லை இருக்காது. அது அப்போ வேறு நான் டப்பிங் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த சீரியல் நடிக்கிற டப்பிங்க்கு வந்து இப்போது ரவி தான் பேசுகிறான். நிறைய சீரியலுக்கு அப்புறம் ரவி தான் பேச ஆரம்பித்தான். அப்போ நானே டப் பண்ணுவேன். ஸோ காலையில் 5 மணிக்கு கிளம்பிடுவேன் டப்பிங்க்கு. 5 to 7 டப்பிங், 7 to அப்படியே ட்ராவல் பண்ணி 8:30 மணி ஷூட்டிங் ஸ்பாட்டு, 9 மணி ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு லஞ்ச் பிரேக்கில் இன்னொரு ஷூட்டிங் ஸ்பாட்டு, ஈவினிங் பிரேக்கில் இன்னொரு ஷூட்டிங் ஸ்பாட்டு, மறுபடியும் நைட் வீட்டுக்கு வச்சு மாதிரி 11, மறுபடியும் 5 மணி டப்பிங். இப்படியே ஓடிட்டு இருந்துச்சு வாழ்க்கை. பட் ஃபேமிலி மிஸ் பண்ணேனா அப்படின்னாக்க இல்லை. ஏன்னா இருக்கிற அந்த நேரம் வந்து குவான்டிட்டியோட குவாலிட்டி டைம் தானே முக்கியம். அது இப்போவும் அப்படி தான் இருக்குது. ஐ ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம். அது 10 நிமிஷமாக இருக்கலாம், அரை மணி நேரமாக இருக்கலாம். அதில் வந்து அவங்களும் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் தெரியுது. ஸோ நானும் அதை என்ஜாய் பண்ணுறேன். அவங்க கொடுக்குற அந்த ஸ்பேஸ் என்ஜாய் பண்ணுறேன், நானும் அவங்களுக்கு கொடுத்துற அந்த ஸ்பேஸ் என்ஜாய் பண்ணுறேன். இன்னும் உங்களுக்கு ஒரு பெயின் இருக்கா சார்? நம்ம வந்து அப்பாவுக்கு வந்து இந்த மோகமல் படத்தை காட்ட முடியல, ஏன்னா ஃபஸ்ட் கடிலே வந்து அப்பா வந்து ஸ்டார் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்க வந்திருக்காரு. அது ஒரு ஃபீலிங் இருக்கா சார்? இல்லை, கண்டிப்பாக இருக்குது. அது என்னன்னாக்கா, ஐ வாஸ் ஆல்ரெடி இன் லவ் வித் மை ஒய்ஃப். ஸோ அப்போ இந்த லெட்டர் தானே எழுதுவோம், இன்லேண்ட் லெட்டரில் தான் லெட்டர்லாம் வரும். ஸோ அப்பா வந்து ஒரே ஒரு விஷயம், அவரோட லாஸ்ட் லெட்டர் என்ன எழுதாருனாக்க, நீ காதலிக்கிற பொண்ணையே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னாக்க இன்றைக்கி எக்காரணத்துக்கு கொண்டு அவளை அழ வைக்காத அப்படின்னு ஒரு லெட்டர், அப்பாவோட கடைசி பதிவு. அதே மாதிரி நீ நடிகன் ஆயிட்ட அப்படிங்கிறதுக்காக அதை காரணமாக வச்சு அவளை கைவிடாத அப்படிங்கிறதும் அந்த பதிவில் இருக்குது. ஸோ அப்பாவோட தாட் ப்ராசஸ் என்னன்னாக்கா, சினிமாக்காரனாக்கா இப்படிலாம் ஆகிடுவான். ஏன்னா அவருக்கு புரியவே இல்லை, நான் எப்படி சினிமா, இவன் நல்லா படிச்சுட்டு இருந்த பையன், நான் கிரிக்கெட்டில் பெருசாக வருவேன்னு நினச்சாங்க. சினிமான்னு சொல்லும்போது அப்பா டிஸ்டர்ப் பண்ணார். பட் அதுக்கப்புறம் ஹி அக்செப்டட். சரி, பையன் பண்ணால் நல்லது பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி. அதில் வந்து அப்பா படம் பார்க்கல. ஆனால் அப்பாவோட பெரிய முக்கியமான பதிவு என்னன்னாக்கா, அந்த கடைசி நாள் ஷூட்டிங் மோகமுள்ள வந்து பாலசுப்ரமணியம்ங்கிற ஒரு கேரக்டர் இறந்துடுறாரு. ஸோ நானும் யமுனாங்கிற கேரக்டரை அந்த டெத்துக்கு போகும்போது பாடி எடுத்துடுறாங்க. அந்த சீன் நடக்கும்போது எங்கள் அப்பா இருக்கிறார், அவர் பேரும் பாலசுப்ரமணியம். ஸோ அதான் கடைசியாக நடக்கிற சம்பவம். அவர் இறந்துடுறாரு. இப்போ எனக்கு என்னன்னாக்கா, நான் சென்னையில் இருக்கேன். அடுத்த நாள் காலையில் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன், நான் வர வரைக்கும் அப்பா வந்து அடக்கம் பண்ணாதீங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு. ஸோ அந்த கனெக்ட், அப்பா வந்து அந்த இடத்துல அங்கே இருந்தாரோ அப்படிங்கிறது தோணுது. பட் அப்பாவோட மறைவுக்கு வந்து நான் உடஞ்சது வந்து நேஷ்னல் அவார்டு அனௌன்ஸ் பண்ண அன்றைக்கி தான் நான்
உடஞ்சி அழுதேன். அப்பாவோட டெத்துக்கு நான் போகும்போது கூட நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஏன்னா என்னோடய 2 பிரதர்ஸ் ரொம்ப புரோக்கனாக இருந்தாங்க. ஸோ எனக்கு அப்போ வந்து ஒரு மாதிரி அழுத்தமாக அதை பண்ணக்கூடாதுன்னு இருந்துட்டேன். அவார்டு அனௌன்ஸ் பண்ணுற அன்றைக்கி தான் என் அப்பாவை மிஸ் பண்ணேன். உடஞ்சி அழுது அன்றைக்கி தான் அப்பா அப்பா அப்பான்னு கத்தி அழுதுட்டு இருந்தேன். ஸோ பட்டு நேர்மையாக லவ் பண்ணுறோன்னு ஒன்று சொல்லுவோம்ல, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் சொல்கிறது ஆண் பெண் இல்லை, லவ்னு ஒன்று இருக்குது, அட்டாச்மெண்ட்னு ஒன்று இருக்குது. லவ் மை ஃபாதர். ஸோ அவரோட மிஸ்ஸிங்கை விட அவரோட பிளெஸ்ஸிங் இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கேன். அவர் இப்போவும் இங்கே எங்கேயோ உட்காந்து கேட்டுட்ருக்காரு அப்படிங்கிறது தான் நான் அதை பார்க்குறேன். அம்மாவோட எனக்கு அட்டாச்மெண்ட் இருக்குது. அம்மா இஸ் 93 now. அம்மாவோட மறைவு என்னை எப்படி பாதிக்குன்னு தெரியாது. பட் அப்பாவோட மறைவு வந்து என்னை பாதித்தது வந்து அப்பா இருக்கார், இஸ் தேர் சம்வேர் டேக்கிங் கேர் ஆஃப் மீ அப்படிங்கிறதுலாம் இருக்குது. பட் அப்பா அந்த படம் பார்த்துருக்கணும், பார்த்தா சந்தோஷப்பட்டிருப்பார். சார் இப்போது 95 உங்கள் படம் ரிலீஸ் ஆகுது மோகமுல். 99 நீங்கள் சீரியல் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு தோணலையே நம்ம அவசரப்பட்டு சீரியல் கண்டிப்பாக அப்படின்ட்டு? கண்டிப்பாக. என்ன அழுத்தம் இருந்துச்சு உங்களுக்கு? கல்யாணம் ஆகிடுச்சு, சர்வைவல் பிரச்சனை இருக்குது, அதுவும் ரொம்ப எதிர்ப்பு இருந்து அப்புறம் ஒத்துக்கிட்டு அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ட்டுங்கிறது பெரிய அளவில் இருந்தது. அதுக்குள்ளே இந்த படங்கள் நான் சொன்ன படங்கள்லாம் பாதி நின்று போய் இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தது. சர்வைவலுக்கு என்ன பண்ணோம், நமக்கு வேறு எதுவும் தெரியாது. அப்போது அந்த சீரியல் அவென்யூஸ் ஓப்பன் ஆகுது, அதுக்குள்ளே போனாங்க, அதில் காசு பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ அது அப்படியே போயிடுச்சு. அது வந்து ரெகுலர் இன்கம்னு ஒன்று ஆகிடுச்சு. மாதம் ஆச்சுன்னா செக் வந்துடும் அப்படின்னு ஒன்று ஆகிடுச்சுல்ல. அது ப்ராபப்ளி கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தால் என்னோடய ஃபோக்கஸ் அண்ட் கோல் வேறு மாதிரி இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ஐ எம் ஹாப்பி த வே லைஃப் ஹஸ் டேக்கன் மீ. ஸோ அதுதான் காரணம். மற்றபடி அவசரப்பட்டேங்கிற விஷயம் கண்டிப்பாக இருக்குது. சார் ஒரு 33 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. ஆனால் வந்து இப்போது அபிஷேக் சங்கர் அப்படின்னா மோகமுல், கோலங்கள், அப்புறம் துப்பறிவாளன், இந்த ஒரு 4-5 ஐடென்டிட்டி வச்சு வர்றவங்க எல்லாருமே வந்து ஒரு 4-5 படங்களை வச்சு உங்களை கேட்டுறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. நான் இன்டர்வியூ கொடுக்கும்போதே நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது, வரவங்களை வந்து நான் வந்து காலிவுட் கோர்ட்டுன்னு ஒரு ஷோ பண்ணிகிட்டு இருந்தேன். 7 வருஷம் போச்சு அந்த ஷோ. அந்த ஷோவோட இன்ஸ்பிரேஷன் தான் அதுக்கப்புறம் நிறைய காஃபி, காரம் இதெல்லாம் வந்துச்சு. கரஞ்சோர் ஷோவே அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. இதை வந்து பயனியர் பண்ணது ஜெயா டிவியில் வெங்கி அண்ட் சுபாஷ் கவின்னு 2 பேர். ஸோ அந்த ஷோ பதிவுலாம் வந்து நான் அவ்வளோ மெனக்கிடுவேன். ஒரு எனக்கு 7 வருஷம் அந்த ஷோ போச்சு, எல்லோரும் என் ஷோக்கு வந்திருக்காங்க. எனக்கு அந்த ஷோக்கு அப்போது நான் அவங்கள்ட்ட வந்து எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்க எனக்கு தோணாது. எனக்கு எப்போவுமே என்ன தோணுன்னா, என் ஒர்க்கு பார்த்து எனக்கு ஒர்க் வரும் அப்படின்னு தான் நான் எப்பவும் நம்பிட்டுருக்கேன். ஒர்க் பிகெட்ஸ் ஒர்க் அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். பட் அது அப்படி இல்லை அப்படின்னு ஒவ்வொரு டைமும் அதுக்கு ப்ரூவ் பண்ணும்போது எனக்கு வருத்தமாகவும் இருக்குது, கோபமாகவும் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வரீங்க அப்படின்னாக்க நான் வந்து யார், என்ன பண்ணியிருக்காரு, உங்களுக்கு என்ன பிடிக்கும், நான் ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணால் தான் நீங்கள் என்கிட்ட பேச முடியும். நான் ஸ்ட்ரைட்டாக இந்த 3 டாபிக் அஜெண்டா வச்சு பேசினாக்க எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லையா. அது வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் எனக்கு. ஸோ அது நிறைய இடத்துல நான் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன். ஏன்னா நிறைய பதிவுகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. மோகமுலுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டாக்க, நான் பாம்பேயில் பண்ண ட்ராவல் இருக்குது. நான் பாம்பேயில் போய் டெக்னிக்கலாக என்னெல்லாம் கற்றுக்கிட்டேங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து டெலிவிஷனில் வந்து நான் 10,000+ எபிசோட்ஸ் பண்ணிட்டேன். அதில் கோலங்கள் ஒரு பார்ட் ஆஃப் இட். எஸ், கோலங்கள் வாஸ் a ஹியூஜ் ஹிட். ஏன்னா 7 வருஷம் போச்சு அது. பட் அதை தவிர டெலிவிஷனில் வந்து உங்களுக்கு தெரியுமாங்கிறது இப்போ நான் கேட்குறேன். டெலிவிஷனில் சன் டிவியில் 4 மெகாவில் ஹீரோவாக நடித்த ஒரே ஆர்டிஸ்ட் நான் தான். 11 மணிக்கு செல்வங்கள்னு ஒரு சீரியல் வரும், மோகன் சார் ப்ரொடியூஸ் பண்ணார். நம்ம வெள்ளி திரை நாயகன் மோகன் சார் ப்ரொடியூஸ் பண்ணார். 12:30 மணிக்கு ஆடுகிறான் கண்ணன்னு ஒரு சீரியல், 7:30 மணிக்கு கோலங்கள், 9 மணிக்கு குங்குமம். அதுக்கு பேரலாக ஜெயா டிவியில் கல்கி, காலிவுட் கோர்ட், இவ்வளவும் ஒரே டைமில் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போது இது எப்படி மேனேஜ் பண்ணேன் அப்படின்னா, டைம் மேனேஜ்மெண்ட், அது வேறு டாபிக், அது அப்புறம் பேசுவோம். ஸோ இதெல்லாம் தெரியாமல் அவன் பார்த்தது என்ன, 90s கிட்ஸ் சார் நாங்கள் கோலங்கள் பார்த்துருக்கோம், சந்தோஷம், ஐ எம் ஹாப்பி. நானே ஃபஸ்ட் அதான் சொன்னேன். சாரி சார். ஓகே, ஐ எம் ஹாப்பி. ஒரு ஒர்க் அப்ரிஷியேட் ஆகிறதுங்கிறது ஓகே. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக துப்பறிவாளன்றீங்க. ஏன் இடையில் வந்து 16 பண்ணேன், பென்சில் பண்ணேன், வாய்மூடி பேசவும் பண்ணேன், ஆம்பளை பண்ணேன், ரணசிங்கம் பண்ணேன், இறைன்னு ஒரு நல்ல வெப்சீரிஸ் பண்ணேன். இறை அன்ஃபார்ச்சுனேட்லி ஆஹா லான்ச் ஆனப்போ பண்ண வெப்சீரிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச, ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு வெப்சீரிஸ். ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நான் வந்து ரொம்ப மேக்ஸிமம் புஷ் பண்ண ஒரு கேரக்டர்னால் இறையில் வந்த கேரக்டர் தான்.
ராஜேஷ் எம் செல்வா தான் டைரக்ட் பண்ணார், ராதிகா மேடம் ராடன் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, சரத் சார் வந்து ஹீரோ பண்ணார், நான் வில்லனாக பண்ணேன். ஸோ இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் தெரியாமல் வந்து இது 3 பேசணும் அப்படின்னாக்க. சரி, இப்போ அபிஷேக் சங்கரை பொறுத்தளவுக்கு வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டாரா இல்லைனா? நான் இன்னும் ஜெயிக்கலை, இனிமேல் தான் ஜெயிக்க போகிறேன். இதுக்கப்புறம் தான் நான் என்னோடய வெற்றிகளை பார்க்க போகிறேன். நிறைய பேர் வந்து இல்லை நீ ஆல்ரெடி வெளியில் போனால் எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி தான். இன்றைக்கி நியூஸு நாளைக்கு மறந்துடுவாங்க. நான் கோலங்களுக்கு முன்னாடி பண்ணது யாருக்கும் ஞாபகம் இல்லை, கோலங்களுக்கு பின்னாடி பண்ணது யாருக்கும் ஞாபகம் இல்லை. ஸோ அவன் கோலங்களுங்கிற ஒரு பதிவில் தான் வாழ்ந்துட்டுருக்கான். இப்போ வெளியில் போனால் கூட சார் நீங்கள் சித்தியில் சூப்பராக பண்ணீங்க, மெட்டிவலியில் சூப்பராக பண்ணீங்கன்றான். நான் பண்ணவே இல்லை அந்த சீரியல்லாம். பட் அவன் ஏதோ ஒன்று சொல்கிறான், அதை நம்ம கரெக்டும் பண்ண முடியாது. நான் சூப்பர்னு சொல்லி கையெழுத்து சார் நீங்கள் இவர் தானே விகே ராமசாமி சார் சன் தானே அப்படின்னாக்க நான் ரகுன்னு சைன் போடுவேன். சார் நீங்கள் சிங்கர் மனோ தானே, நான் மனோன்னு சைன் போடுவேன். அவ்வளோதான். அவன்கிட்ட போய் இல்லை நான் மனோ இல்லை பார்க்க அப்படி இருக்கேன் அப்படின்னாக்க ஓகே ஃபைன். ஸோ நான் இன்னும் ஜெயிக்கலை. நான் எப்போ ஜெயிப்பேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நான் போகும்போது ஒரு சலசலப்பு ஒரு க்ரௌடில் வரும்ல பெரிய அளவில், அப்போ தான் ஜெயிச்சதை நான் பார்ப்பேன். அது வந்து கண்டிப்பாக நடக்கும். அது 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 கண்டிப்பாக நடக்கும், மிக விரைவில் நடக்கும்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். இந்த காலகட்டங்களில் நான் இன்னும் ஃபோக்கஸ் விடாமல் இருக்கேன்ல, அதுதான் எனக்கு கடவுள் கொடுத்த ஸ்ட்ரென்த்து. ஜெயிப்பேன் அப்படிங்கிறது, ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறது நினச்சி நான் சோர்ந்து போய்டும். நான் இன்னும் ஜெயிக்கலை. ஐ ஹாவ் லாங் வே டு கோ. കട്ടിയെന്ന് പറഞ്ഞാൽ മനസ്സിലായോ? Get up to 10% instant cashback offer on Vivo V30e. Pre-book now. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th to May 31st.